ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க் ஸ்டடி டெஸ்க். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் கோல் அண்ட் பெட்ரோலியம். சிடெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்திருக்கும், மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம் இல்லையா பொருட்கள், ஸோ அது எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மேன்மேட் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நாம் ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் என்ன வருது? ஏர், வாட்டர், ஃபாரஸ்ட், கோல், பெட்ரோலியம், சன்லைட். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வருது இல்லையா. நெக்ஸ்ட்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ், ரிசோர்ஸஸ் தட் ஆர் கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங்ஸ். அதிலே வருது, அதாவது ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் எல்லாமே மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன வருது? பில்டிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ஃபர்னிச்சர், நெக்ஸ்ட்டு மெஷின்ஸ். ஸோ இது எல்லாமே மேன்மேட் ரிசோர்ஸஸில் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை 2 டைப்ஸாக வந்து நாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இன்எக்ஸாஸ்டிபிள் அப்படின்னா அன்லிமிட்டெட் குவான்டிட்டி இன் நேச்சர். அதாவது இந்த நேச்சரில் அன்லிமிட்டடாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன ஆகாது, தீந்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? சன்லைட், ஏர். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த ஏர்த்தில், இந்த யூனிவர்ஸில் தீந்து போகாத ஒன்று இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸாஸ்டிபிள்னா என்ன? லிமிட்டட் குவான்டிட்டி இன் நேச்சர், அதாவது எளிதில் தீர்ந்து போகக்கூடிய. எக்ஸாஸ்டிபிள்னா சீக்கிரமாக அது வந்து தீந்துரும், அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகிடும், தீந்துரும். ஸோ அதை தான் வந்து எக்ஸாஸ்டிபிள் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, மினரல்ஸ், கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே என்னது, தீர்ந்து போகக்கூடிய ஒரு எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போது நம்ம இதில் இந்த எக்ஸாஸ்டிபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வர கோல் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம், அதோட ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் பெட்ரோலியம் அண்ட் ப்ராடக்ட்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதிலிருந்து தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக வருது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு லைனையும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கோல், a hard black substance which is mainly carbon. அதாவது கோல்னா என்னது, இது வந்து ஒரு ஹார்டாக இருக்கும், அது ஒரு பிளாக் கலரில் பிளாக் சப்ஸ்டன்ஸ். அதில் என்ன இருக்கும்னா கார்பன் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கார்பன் தான் இருக்கும், அது வந்து ஹார்டாக இருக்கும், அதை தான் நம்ம வந்து கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோலோட ப்ராடக்ட்ஸ் என்ன? 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோக், இன்னொன்று கோல் தார், நெக்ஸ்ட் கோல் கேஸ். இது கேட்பாங்க, கோல் ப்ராடக்ட்ஸ் எதுனா கோக்கு, கோல் தார், கோல் கேஸ். ஃபஸ்ட்டு கோக்னா என்னன்னு பார்க்கலாம். பியோர் ஃபார்ம் ஆஃப் கார்பன். கோக் அப்படின்னா கார்பனுடைய பியோர் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோக். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கோக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் யூஸ்ட் அஸ் அ ரிடியூசிங் ஏஜென்ட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் இன் ஸ்டீல் மேக்கிங். அதாவது ஸ்டீல் மேக்கிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கோக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கோல் தார். கோல் தார் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் எ திக் டார்க் லிக்விட். ஓகேவா? ஸோ லிக்விடாக இருக்கும், யூஸ்டு டு மேக் டைஸ். டைஸுக்கு, ட்ரக்ஸ், மெடிசன், எக்ஸ்ப்ளோசிவ், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்கு, பெயிண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ்க்கு, பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுறாங்க, கோல் தார் யூஸ் பண்ணுறாங்க. யூசஸ் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கோல் கேஸு. கோல் கேஸ் வந்து obtained from when coal is heated in absence of air. அதாவது கோலை வந்து ஹீட் பண்ணுறாங்க எப்போனா, ஏர் இல்லாமல் ஹீட் பண்ணும் பொழுது என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, இட் ப்ரொடியூசஸ் கேஸ் கால்ட் கோல் கேஸ். கோல் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது மிக்சர் ஆஃப் கேஸஸ். இந்த கோல் கேஸ் வந்து ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஓகேவா? நிறைய கேஸஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த கோல் ப்ராடக்ட்ஸ், கோல் தார், கோல் கேஸ், இது 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பெட்ரோலியம். பெட்ரோலியம் வந்து நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெட்ரோலியம் எப்படி இருக்கும்? a thick dark colored liquid obtained from rocks inside the earth. இல்லையா? எங்கே இருக்கும்? earthல ராக்
ராக்ஸ்னா பாறைகளுக்கு இடையில தான் வந்து என்ன இருக்கு, பெட்ரோலியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சொன்ன கோல் ப்ராடக்ட்ஸ் 3 பார்த்தோம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ரீஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து இங்கே பண்ணுறாங்க. அது மூலியமாக தான் நம்மளுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. The process of separating useful components from crude oil is called refining. இங்க பாருங்க, இதுதான் ரீஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரூட் ஆயில்னா இந்த பெட்ரோலியமை தான் என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பில் அதாவது கீழே பாருங்க, டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் ஒப்டைன்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பேஸ்ட் ஆன் தயர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். அதோட பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்து ஒரு லெவல்லையும் ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இந்த பிக்சரில் மேலே பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே என்ன கிடைக்குது, less than 40 டிகிரி செல்சியஸில் தான் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ் கிடைக்குது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன, பெட்ரோல் இல்லையா. நெக்ஸ்ட்டு கெரோசின் கிடைக்குது. அப்புறம் எல்லோ கலரில் இருக்கிறது தான் டீசல். ஸோ அந்த லெவலில் டீசல் கிடைக்குது. அடுத்தது க்ரீனில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில். லூப்ரிகேட்டிங் ஆயில்னால் என்ன, நம்ம வண்டி 2 வீலருக்கு இதுக்கெலாம் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் லூப்ரிகேட்டிங் ஆயில். நெக்ஸ்ட்டு ஃபியூல் ஆயில்னால் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு அந்த பாய்லர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது ஃபியூல் ஆயில். நெக்ஸ்ட்டு பிட்டுமன், லாஸ்ட்டாக அதுதான் ரெசிடியூ, அதாவது எஞ்சிய அந்த பொருட்கள் வந்து பிட்டுமன் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிட்டுமன்ன்றது ரொம்ப முக்கியம், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரீஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம். அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரூட் ஆயிலை பெட்ரோலியம் வந்து ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டீசல் வந்து கேட்பாங்க, அது வந்து எதோட ப்ராடக்ட்டு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டா இல்லை கோல் ப்ராடக்டான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். எது நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் கேஸ் இன் லிக்விட் ஃபார்ம், எல்பிஜி. இதுதான் வந்து ஒரு நேச்சுரல் கேஸ். எல்பிஜி வந்து ஒரு நேச்சுரல் கேஸ். நெக்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ். பெட்ரோகெமிக்கல்ஸ்னா என்ன, கெமிக்கல்ஸ் ஒப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் கால்டு பெட்ரோகெமிக்கல்ஸ். பெட்ரோலியத்துலேயும் நேச்சுரல் கேஸஸ்லேருந்தும் கிடைக்கிற கெமிக்கல்ஸை தான் நம்ம வந்து பெட்ரோகெமிக்கல் சொல்கிறோம். அது மூலிமா என்ன பண்ணுறாங்க, பாலித்தீன், டிட்டர்ஜென்ட்ஸ், யூரியா, ஃபர்டிலைசர், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பெட்ரோகெமிக்கல்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு நடக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், பாலித்தீன், பிளாஸ்டிக் பேக்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் ஒப்டைன் ஃப்ரம் பெட்ரோகெமிக்கல்ஸ். யூரியானா ஃபர்டிலைசர், இது வந்து ஒரு ஃபர்டிலைசர், இஸ் ஒப்டைன் ஃப்ரம் ஹைட்ரஜன்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஹைட்ரஜன் விச் இஸ் ஒப்டைன் ஃப்ரம் நேச்சுரல் கேஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஹைட்ரஜனை வந்து எடுக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், யூஸ்டு ஃபார் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபாசில் ஃபியூல்ஸ். ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் என்ன, அதாவது நம்ம ஒரு கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பூமியில் நிறைய செடி மரம் இதெல்லாமே புதஞ்சு போயிருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த கோலாக வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அதை தான் ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கோல், பெட்ரோலியம் இது எல்லாமே அதில் தான் வரும், ஃபாசில் ஃபியூல்ஸில் தான் வரும். ஸோ கோல் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் ஆகுது கோல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் தெர்மல் பவர் பிளான்ஸ். அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோல் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில், அப்புறம் ரன்னிங் ஸ்டீம் இன்ஜின், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினுக்கு ரன் பண்ணுறதுக்காக கோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பெட்ரோலியம், டிரான்ஸ்போர்ட் ஃபியூல், பெட்ரோல், டீசல், இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் குக்கிங் ஃபியூல், கெரோசின், எல்பிஜிலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் அண்ட் லைட்டிங். அடுத்து லூப்ரிகேட்டிங் மெஷின்ஸு, நான் சொன்ன ஆயில் மெஷின்ஸில் ஆயில் போடுவாங்க இல்லையா, அதுக்கு. மேக்கிங் பிட்டுமன் ஃபார் ரோட்ஸ், இந்த லைன் ரொம்ப முக்கியம். மேக்கிங் ரோடு வந்து போடுறதுக்கு இப்போ வந்து எந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாலே பிட்டுமன் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ்னால் எல்பிஜி சொன்னேன் இல்லையா. அப்புறம் பவர் ஜென்ரேஷன், இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஹீட்டிங்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் நம்மளுக்கு தெரியும், ட்ரிங்கிங், இரிகேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஸோ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் டாபிக்ஸ் வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ கண்டிப்பாக வந்து படிங்க, சீட்டெட்டில் நல்ல ஸ்கோரு வாங்கணும். ஓகே, பாய்.